வணக்கம். கூஸ் பம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரிஜினல் கூஸ் பம்ப்ஸ் பார்த்துருக்கீங்களா? பாருங்க. அயோக்கிய பயல, இதனால சர்வதேச பயங்கரவாதமா துப்பாக்கியால சுடுற சாராங்காட்சி விற்கிற ஸ்டாலினை சுடுவாயா? கள்ளச்சாராயம் காட்சி வித்து குடிக்க வச்ச 63 பேரை சாகடிச்சவனை சுடாத கவர்மெண்ட் ஸ்டாலின் கவர்மெண்ட். ஒரு கல்ல இறக்கிற ஒரு விவசாய சுடுதுன்னா இவ்வளவு பெரிய வெங்காய நாயரி இறக்கும்போது சுட வேண்டியதான பெரிய வீரம் மயிரம் சுட வேண்டியதானே? வேணா வாடா, ஏய் வேணா வாடா, துப்பாக்கி எடுத்து நாளைக்கு போய் இறக்குறேன் வாடா. வா புள்ள இருக்குதுல்ல. இப்படி தமிழ்நாடு அரசியல் வரலாற்ற எந்த ஒரு கட்சி தலைவராவது பேசுவாங்களா? யார் பேசுவா? திமுக பேசுவாங்களா? அண்ணா திமுக பேசுவாங்களா? புதுசா வந்திருக்கிறாரு பக்கா மாசு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய், அவர் பேசுவாரா? யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா மக்களை நேசிக்கக்கூடிய ஒரே தலைவர் இருக்கிறார் தமிழ்நாட்டில் அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி சீமான். அவர் ஒருவர் தான் தமிழ்நாட்டில் மக்களை நேசிக்கக்கூடிய தலைவராட்டு திகழ்ந்து வந்துட்டு இருக்கிறார். அப்போ இந்த சம்பவம் எங்க நடந்து அப்படின்னா, நேற்று தேர்தல் பரப்புரை கூட்டத்துல நடந்தது. பனகுடியில நம்ம ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர், அப்புறம் நாங்குநேரி, அப்புறம் அம்பாசமுத்திரம், இந்த 3 வேட்பாளர்களையும் ஆதரித்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பரப்புரை கூட்டம் நடத்தினாங்க. அந்த மேடையில தான் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இப்படி பேசினாங்க. நிறைய செய்திகள் பேசினாங்க. குறிப்பா இது வந்து ரொம்ப கவனத்தை ஈர்க்கக்கூடியதா இருந்தது. காரணம், 2-3 நாளைக்கு முன்னாடி ஆலங்குளத்துல கல் இறக்குனதுக்காக பனை விவசாயி வந்து காலில் சுட்டார் இல்லையா, ஒரு சப் இன்ஸ்பெக்டர். அதை கண்டித்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து குரல் எழுப்புனாங்க. உண்மையிலே வேற மாதிரி தான். அதாவது நேற்று நடந்த சம்பவம் இன்னொரு சிறப்பான சம்பவம் என்னன்னா, இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் தேதி அறிவித்த பிறகு சீமான் அண்ணன் பல ஊர்களில் வந்து பிரச்சார கூட்டம் நடத்திட்டு வர்றாரு, வாகன பிரச்சாரம் செய்துட்டு வர்றாரு, பரப்புரை கூட்டங்கள். அப்போ எங்குமே இல்லாத அளவு பனகுடியில நேற்று வந்து மாநாடு நடந்த மாதிரி ஆகி போச்சு. அவ்வளவு கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம். விஜய் கூட இதுவரைக்கும் அந்த அளவு கூட்டம் வந்ததில்ல. அதாவது தேர்தல் பரப்புரைக்கு விஜய் வந்துட்டு போறாருலே, பேசிட்டு போறாருலே, அப்போ வந்து இவ்வளவு பேர் கூடல, கிட்டத்தட்ட ஒரு 7000 பேர் கூடியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரியான கூட்டம். பனகுடியில தான் நேத்து வந்து செம கூட்டமா இருந்துச்சு. அதற்கு பிறகு நாகர்கோவில் போனாங்க. நாகர்கோவில்ல வந்து சிறப்பான வரவேற்பு அண்ணன் சீமான் அவர்களுக்கு கிடைச்சது. அங்கேயும் வந்து நிறைய செய்திகளை அண்ணன் சீமான் வந்து பகிர்ந்துகிட்டாரு. அப்புறம் கன்னியாகுமரி தொகுதியில மரிய ஜெனிஃபர் அவர்களை ஆதரித்து பரப்புரை செய்தாங்க. கிள்ளியூர்ல வந்து ஹிம்லர் அவங்களை ஆதரித்து பரப்புரை செய்தாங்க. குளச்சல் சட்டமன்ற தொகுதியில ஜான்சி சோபாராணி அவர்களை ஆதரித்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பரப்புரை செய்தாங்க. அப்போ அங்க வந்து இந்த பொதுக்கூட்டத்துல எல்இடி ஸ்கிரீனுக்கு பின்னாடி அண்ணன் எப்பவும் நடக்கிற சம்பவங்களை அண்ணன் போட்டு திரையிட்டு காட்டுவது வந்து வழக்கமா இருந்தது. அப்ப நேற்று வந்து அந்த எல்இடி ஸ்கிரீன்ல அந்த மலை கனிம வளங்கள் கொள்ளை போகுது இல்லையா, அதை வந்து முழு தொகுப்பாட்டு போட்டு காட்டினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிஷம் அந்த காணொளி ஓடிச்சுது. ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் அந்த காணொளியின் சிறப்பு, அதாவது மலைனா என்ன, மலையின் தேவை மக்களுக்கு என்ன, இந்த உலக பூமிக்கு என்ன கிடைக்குது மலையை வச்சு, இந்த உலகத்துக்கு மலையினால என்ன பிரயோஜனம், அதை வந்து ரொம்ப தெளிவா இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் வந்து கனிம வளங்களை கொள்ளையடிச்சு அந்த கேரளாவுக்கு கொண்டு போறாங்களே வண்டியில, அந்த டீட்டெயில் எல்லாமே ரொம்ப தெளிவாட்டு அண்ணன் சீமான் அவர்களை வந்து விலக்கி அந்த காணொலி வந்து ஓடிட்டு இருந்தது அந்த எல்இடி ஸ்கிரீன்ல. நமக்கு அந்த காணொலியை பார்த்து முடிஞ்ச உடனே என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்பவுமே போயிடுவோமா நம்ம கன்னியாகுமரி, அந்த நாகர்கோயில், அந்த திருவனந்தபுரம் நாகர்கோவில் ரோட்ல உட்கார்ந்துருவோமா நம்ம போராட்டம் பண்றதுக்கு, அந்த மாதிரி ஒரு எண்ணம் தான் தோணுச்சு. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பாட்டு ஒரு எல்லாருக்கும் புரியக்கூடிய வகையில அந்த காணொலி இருந்தது. இதை எல்லாமே கேட்டுட்டு திரும்பவும் நாம வந்து திமுகவிலே போயிட்டு நம்ம ஓட்டு போட்டோன்னு வைங்க, நாமெல்லாம் மனுஷனே கிடையாது. உண்மையில நான் சொல்றேன், இதுக்கு மேல தெளிவா விளக்குவதற்கு யாராலே முடியாது. இனி யாரும் வரப்போறதும் கிடையாது. அவரு என்ன ஓட்டுக்காக பொய் சொல்லி இப்படிலாம் இருக்குது, அதனால எனக்கு ஓட்டு போடுறதுக்காக பொய் சொல்லி ஏதாவது ஒரு வீடியோ ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரா? இல்லையா, உண்மையை தானே அவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. நடக்கிற சம்பவங்களா தானே அவர் ரெடி பண்ணி எடுத்து நமக்கு போட்டு காட்டுதாரு. இவ்வளவு தூரம் நடக்குது, இவ்வளவு கனிம வள கொள்ளைகள் வந்து நம்ம நாட்டுல இருந்து போகுது. அதை வந்து நம்ம எப்படி சலிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு வந்து அதை புரியுற மாதிரி எவ்வளவு அழகா சிறப்பாட்டு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து
அந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கிறாங்க. இது வந்து என்ன சொல்லன்னு எனக்கு புரியல. இதுக்கு மேல புரிய வைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. நாம தான் மாறணும். கைக்கு எட்டுற தூரத்துல தான் நாம் தமிழர் கட்சியோட வெற்றி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இணையதளங்கள்ல அவ்வளவு ஒரு சிறப்பாட்டு போயிட்டு இருக்குது. இணையதளங்களை திருப்ப முடியல. எங்க பார்த்தாலும் நாம் தமிழர் கட்சி தான். அதுவும் குறிப்பா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ட்ரெண்டிங் பண்ணி விட்டாங்க. பார்க்கும் பார்வை பறவை பார்வையடான்ட்டு அந்த பாட்டை போட்டு எல்லாருமே ட்ரெண்டிங் பண்ணி விட்டாங்க. அதுல உங்கள் கனவு என்ன அப்படின்னு அந்த எழுத்து வர்ற மாதிரி, அண்ணன் சீமான் அவர்கள் வந்து முதலமைச்சர் சீட்ல உட்கார்ற மாதிரி, இதெல்லாம் வந்து இப்படி பயங்கர ட்ரெண்டிங். இன்ஸ்டாகிராம தள்ள அதுதான் வந்துட்டு இருக்குது. அப்படிதான் போயிட்டு இருக்குது. நான் வேற சவால் விட்டு இருக்கிறேன். அண்ணன் சீமான் அவர்கள் வந்து காரைக்குடியில ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ள போவாரு, அப்படி இல்லைன்னா நான் மொட்டை அடிக்கிறேன்ட்டு சவால் வேற விட்டுருக்கிறேன். அண்ணா ஜெயிச்சிருந்தா எப்படியா ஜெயிச்சிருங்கன்னா ஜெயிச்சிருவீங்கன்னு தெரியும், இருந்தாலும் சொல்றேன் எப்படியா ஜெயிச்சிருங்க. அப்ப இப்படிதான் சிறப்பாட்டு போயிட்டு இருக்குது. கை கெட்டுற தூரத்துல தான் இருக்குது நாம் தமிழர் கட்சியோட வெற்றி. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் அனைமா சீமான் அண்ணன் வந்து எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு மாற்றம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அது மக்கள் தான் வந்து புரட்சியை உண்டு பண்ணுவாங்கிற மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம், மே 4ஆம் தேதி தெரிஞ்சு போவோம் என்ன ஏதுன்னு. அப்போ நேற்று வந்து புதுச்சேரியில வந்து சட்டமன்ற தொகுதியில அந்த எலெக்ஷன் முடிஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட போன தடவை 83% வாக்குகள் வந்து பதிவாயிருக்குது. இந்த தடவை இந்த 2026ல 91.23% வாக்குகள் வந்து பதிவாயிருக்குது. இது வந்து சாதனை தான். போன தடவையோட இந்த தடவை கூடி இருக்குது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையும் வந்து இந்த தடவையும் அதிகமா கூடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 90க்கு மேல வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வரணும். ஓட்டு போடணும். ஓட்டு போடாம தயவு செய்து இருக்காதீங்க. ஓட்டு போடுங்க. நல்லவர்களை தேர்ந்தெடுத்து சிந்திச்சு ஓட்டு போடுங்க. ஓட்டை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நோட்டா கொண்டு போடுறேன், அங்க கொண்டு போடுறேன், அப்படி வேஸ்ட் பண்ணாதீங்க. யாருக்காவது ஓட்டை போடுங்க. ஓட்டு பதிவாகணும். 100% ஓட்டு பதிவாகணும். அப்பதான் வந்து ஒரு ஜனநாயகம், உண்மையான ஜனநாயகம் பிறக்கும். அதனால ஓட்டு போடுங்க. சிந்திச்சு ஓட்டு போடுங்க. யார் நமக்காக நிக்கிறா? நான் இங்க திரும்ப திரும்ப சொல்றது அதுதான். யார் நமக்காக நிக்கிறா, யார் நமக்காக பேசுறா அப்படிங்கிறத பத்தி கண்டிப்பா தயவு செய்து சிந்திச்சு நீங்க வாக்கு செலுத்துங்க. அப்பதான் வந்து ஒரு சிறப்பான எதிர்காலம் நமக்கு உருவாகும். பார்ப்போம், மே 4ஆம் தேதி தெரியும் என்ன நடக்குன்ட்டு. இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.